விரும்பிண்ட நாயனார் சிவனடியார்கள் மீது அளவு கடந்த பக்தி கொண்டிருந்தார். அடியார்களை வணங்குவதையும் அவர்கள் பெருமைகளை எடுத்துக் கூறுவதையும் வழக்கமாக கொண்டிருந்தார். ஒரு சமயம் திருவாரூர் தேவாசிரியர் மண்டபத்தில் சிவனடியார்களோடு அடியார்களின் பெருமைகளை பேசிக் கொண்டிருந்தார் விரும்பிண்டர். திருவாரூர் ஈசனை வணங்க கோயிலுக்கு வந்த சுந்தரமூர்த்தி நாயனார் அடியார்கள் பேசிக் கொண்டிருந்ததைக் கண்டார். தொந்தரவு செய்ய வேண்டாமென எண்ணி ஒதுங்கிச் சென்றார். சுந்தரர் அடியார்களை வணங்காது கோயிலுக்கு செல்வதைக் கண்டு விரும்பிண்டர் கோபம் அடைந்தார். சுந்தரர் சைவ அடியாரே அல்ல, அவரை சைவ சமயத்திலிருந்து ஒதுக்கி வைக்கிறேன். அவர் வழிபட சென்ற திருவாரூர் தியாகராசரையும் சைவத்திலிருந்து ஒதுக்கி வைக்கிறேன் என கூறினார். விரும்பிண்ட நாயனார் சொன்னதை கேட்டு சுந்தரமூர்த்தி நாயனார், விரும்பிண்ட நாயனார் அடியார்களிடத்துக் கொண்டுள்ள பக்தி எத்துணை சிறப்புடையது என்று எண்ணி பெருமையுற்று கோயிலுக்குள் சென்று தியாகராச பெருமானை வணங்கி, இறைவா, நான் அடியவர்களுக்கு அடியவனாகும் நிலையை எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று மனதிற்குள் பிரார்த்தனை செய்தார். தில்லைவாழ் அந்தணர்தம் அடியாருக்கும் அடியேன் என முதலடியாக கொண்டு திருத்தொண்டர் தொகையை பாடி தேவாசிரிய மண்டபத்தில் இருந்த அடியவர்களை வணங்கினார். அதனை உளங்குளிர கேட்டு விரும்பிண்ட நாயனார் ஆரூர் தியாகராஜ பெருமானையும் சுந்தரமூர்த்தி நாயனாரையும் போற்றினார்.